வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் டீ சேனல். இன்றைக்கி நான் பலாக்காய் வச்சு பிரியாணி செய்ய போகிறேன். எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இது பலாக்காய். இது மேலே இருக்கிற பச்சை இதெல்லாம் வெட்டிட்டு இப்படி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். இதை வச்சு தான் ஒரு சாதம் பண்ண போகிறேன். எப்படி செய்யுது பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வில் குக்கர் வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன். இந்த கரண்டியால் ஒரு 4 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூனு நெய்யும் ஊற்றிக்கிறேன். இது கொஞ்சம் காயட்டும். இந்த டம்ளரால் 2 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு வாட்டி கலைஞ்சி ஊற வச்சிடுறேன். எண்ணெய் காஞ்சிட்டு ஒரு பட்டை துண்டு, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 பிரியாணி இலை எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். இப்போது வெங்காயம் ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் போடுறேன். இஞ்சி பூண்டு விழுது வச்சுருக்கேன். அதையும் போட்டுடுறேன். இது வாசனை வர வரலும் வதக்கிக்கலாம். 2 தக்காளி நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். தக்காளி அப்புறமா போடணும். ஒரு சின்ன சைஸ் தக்காளி 3 விழுத அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் போடுறேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி வச்சுருக்கேன், போடுறேன். இந்த ஸ்பூனால் 1.5 ஸ்பூனு மிளகாய் பொடி வச்சுருக்கேன், போடுறேன். அதே ஸ்பூனால் 1.5 ஸ்பூனு தனியா பொடி வச்சுருக்கேன். அதையும் போடுறேன். இந்த கரண்டியால் ஒரு 2 கரண்டி தயிர் போடுறேன். இதில் 1/4 ஸ்பூனு பிரியாணி மசாலா போடுறேன். இவ்வளோ உப்பு போடுறேன். இப்போ இந்த பலாக்காய் வெட்டி வச்சுருக்கேன் இல்லையா, இதெல்லாம் போட்டுடுறேன். பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா இதிலே வெந்துட்டு இதை நல்லா கலரி கொடுத்துட்டு நம்ம தண்ணி ஊற்றிடலாம். எந்த டம்ளரால் அரிசி அளந்தனோ அதே டம்ளரால் 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் இருக்கும். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்தேன். 3 டம்ளர் தண்ணி ஊற்றிடுறேன்.
பாருங்கள் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். நல்லா கலந்துட்டு தண்ணி கொதிச்சோடனே அரிசி போட்டு வரலாம். பாருங்கள் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடுறேன். அதையும் போட்டுட்டு நல்லா கலரிடலாம். கொதி வந்தவுடனே அரிசி போட்டுட்டு மூடிடலாம். பாருங்கள் கொதி வந்துடுது. இப்போ நான் அரிசியை போட்டுடுறேன். அரிசி போட்டேன், நல்லா கலரிட்டு மூடிடலாம். இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். பாருங்கள் மூடி போட்டுட்டேன். இப்போ விசில் போட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 விசில் எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு 2 விசில் எடுத்துக்கலாம். பாருங்கள் 2 விசில் வந்துட்டு நம்ம இது கேஸ் எல்லாம் போன பின்னா திறந்து பார்க்கலாம். ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது திறந்து பார்க்கலாம். ஆவி போயிட்டு நம்ம திறந்துட்டு பார்க்கலாம். பாருங்கள் நல்லா வந்துட்டு ஆறின பின்ன தட்டில் எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள் திறந்துட்டேன், ஆறிட்டு இப்போ நம்ம கலரிடலாம். கலரிட்டு சேவ் பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.